ஆமா, அவர் நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன். நானே எங்க அண்ணனும் அம்மா இறந்ததுக்கு 2 பேரும் ஒண்ணா நின்று பேட்டி ஆமா, கலிக்கப்பட்டி வீட்டுக்கே எங்க அம்மா இறந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா சீமார் வந்துட்டாரு. தொடரும் தொடரும். நாம் தமிழர் இயக்கத்தினுடைய நிறுவனரும் கோடாறு கோடி தமிழர்களினுடைய நெஞ்சங்களில் மான உணர்ச்சியை ஊற்றி வருகின்றவருமான எனது ஆர்வீர் சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்களே, என்னோடு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர்களே, கழகத்தின் கண்மணிகளே, செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். 1965ஆம் ஆண்டில் மாநிலக் கல்லூரியில் மாணவனாக இருந்தபோது முதலாக இந்த பசும்பொன்னுக்கு வந்தேன். நான் சிறைச்சாலைகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் நான் வர இயலாது. இது 49வது ஜெயந்தியாக நான் கலந்து கொள்கிறேன். பசும்பொன் தேவர் திருமகனார் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளே தலித் மக்கள் பிரவேசிப்பதற்கு வைத்தியநாத ஐயருக்கு பக்கத்துணையாக அறிக்கை விட்டு கலவரம் செய்ய யாராவது நினைத்தால் அடியேனும் நான் ஆலயத்துக்குள்ளே வருவேன், விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பு என்று ஒரு எச்சரிக்கை அறிக்கை விட்டார். யாரும் தடுக்க முன்வரவில்லை. இந்த வட்டாரத்திலே இருக்கக்கூடிய தேவேந்திர குல மக்கள் பலருக்கு அவருடைய பூர்வீக நிலைகளிலே உழுது பயிரிட்டுக் கொள்ள அனுமதி கொடுத்தார். தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளிலே இருந்தவர்களில் முதன்மையானவர் பசும்பொன் தேவர் திருமகனார் ஆவார். நான் சின்னஞ்சிறு வயதில் 9 வயதாக இருக்கும்போது எங்கள் பகுதியில் சுற்றுப்பயணம் வந்த அவர்கள் பசும்பொன் தேவர் திருமகனார் என் இல்லத்துக்கு வந்தார். என் தந்தையாரை சந்தித்து நீங்கள் காங்கிரசுக்கு வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார். அதன்படி அவர் வேலை செய்யவில்லை. அப்பொழுது என் மனதிலே அந்த சிம்மம் போன்ற தோற்றம், பிடரி சிகை அப்படி சுருண்டு இருக்கும் ஆஜானுபாகவான தோற்றம். அவருக்கு அருமையாக சிலம்பம் தெரியும். ஒரு முறை அவர்களுடைய வண்டியை எதிர்த்தரப்பினர் மறித்த போது அவரே இறங்கி சிலம்பக்களியை வாங்கி அனைவரையும் விரட்டி அடித்த உடல் வலிமையும் கொண்டவர்.